மேசராசி அன்பர்களே, என்றும் கத்தோடும் கௌரவத்தோடும் வாழ நினைக்கின்றவர்கள், மிக சிறப்பான ராசியில் பிறந்தவர்கள். 7.5 சனி தொடங்குகிறார். அதாவது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி என்று சனீஸ்வரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரார். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரார். 7 சனியாக தொடர்கிறார். முதல்ல 2 ஆண்டுகள் விரை சனியாக சொல்வார்கள். அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. விரைச்சனின்னா என்ன, புதுசாக நம்மகிட்ட இருக்கிறதான் பறிக்க பார்ப்பார். அதை கொஞ்சம் நிதானமாக இருந்துடணும். யாரையும் நம்பக்கூடாது. இருக்க தொழிலை தொடரணும். இருக்க உத்தியோகத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாணாக்கர்கள் நல்லா படிக்கணும். அந்த இருக்கிறத விட்டு பறக்கிற படிக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த விரைச்சனியில் முக்கியமானது. இருந்தால் தானே இவர் சனி தொந்தரவு பண்ணார், விரயம் பண்ண விடுவார். இப்போ இருக்கிறவங்க தான் பயப்பட வேண்டியிருக்கு. பிச்சைக்காரனோ சாமியாரோ துறவிகளோ வெறுந்தனமாக இருக்கவங்களோ பயப்பட வேண்டியதில்லை. இப்போ விரைச்சனி நம்மகிட்ட இருக்கிறதோ பறிக்க பார்ப்பார். அவருடைய வேலை, அவருடைய கர்மா என்னென்னா, நம்ம இந்த இத்தனை ஆண்டில் ஒரு 22 வருஷத்தில் நம்ம செஞ்ச பாவத்தை சின்ன சின்ன பாவங்கள் நமக்கு தெரியாமல் செஞ்செல்லாம் கணக்கெடுத்து அதை அந்த கணக்குலக தீர்க்க வர்றாரு. அவ்வளோதான். அப்போ தொழிலை நம்ம வச்சுருக்க தொழிலை கௌரவமாக பார்த்துக்கணும். அதில் உழைக்கணும். எந்த நேரம் பிஸியாக இருங்க. முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். பார்ட்னர்ஸு, உறவினர்கள், நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடன் வாங்குறதுக்கு கையெழுத்து போட போயிடாதே, பொறுப்பேற்றுக்கிறாதே. உறவில் கொஞ்சம் தள்ளி வைங்க. எமோஷனல் எக்ஸ்பென்சஸ் வேண்டாம். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் இன் எமோஷன் சொல்லுவாங்க, அதுவும் வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு அந்த செலவுகளை யாருக்கும் பெருமைக்காக செஞ்சிட வேண்டாம். இந்த விஷயங்களில் கொஞ்சம் இருக்கணும். நல்ல கேட்டுக்கு அட்டன் பண்ணுங்கள். நிதானமாக அட்டன் பண்ணுங்கள். ஆடம்பரங்களில் இறங்கிறாதே. அவ்வளோதான். விரைச்சனி ஒன்றுமே பண்ண மாட்டார். ஆனால் இருக்கிறதுல தொழிலில் உத்தியோகத்தில் வர்ற காசுக்கு மேலே வெளியில் கடன் வாங்கி நம்ம ஆடம்பரம் பண்ணிடக்கூடாது. லாபத்தில் எடுத்து செலவு பண்ணணும். இந்த நேரம் உழைச்சிங்கன்னா விரைச்சனி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து ஜென்மசனியே அடுத்து கழிவு சனிம்பாங்க. இந்த 7 சனி ஒன்றும் பெருசாக பண்ணாது. நீங்கள் சனி பகவான்கிட்ட கரெக்டாக இருக்கணும்னா உங்களுடைய பர்ஸை நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கணும். நிதானமாக இருக்கணும். யாரையும் முழுசாக நம்ப வேண்டாம். நண்பர்கள், உறவினர்கள், பார்ட்னர்கள் இவங்ககிட்ட கேர்ஃபுல்லாக இருந்துட்டாலே போதும். உங்கள் மனைவி, உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் அப்படி இருந்துருங்க. கொஞ்சம் கால் எடுத்து வெளியே வைக்க வேண்டாம். அவ்வளோதான். இந்த 7 ஆண்டுகளில் மற்றபடி சனீஸ்வரன் உங்களை பொறுத்தவரைக்கும் ஒன்றும் செய்ய மாட்டார். ஏன்னா மேசராசி என்னென்னா, சனீஸ்வரன் இங்கே வந்தார்னு வைங்க, நீசமாயிடுவார். இப்போ என்ன இங்கே நடவிட்டு வராரு, மேசராசியை நோக்கி தான் வராரு. அப்போ மேசராசிக்கு பெரிய கெடுதல் பண்ணிடுவா, அவருக்கு தைரியம் கிடையாது. அதனால் இந்த 7 சனியினதே கண்டுக்க வேணாம். அதுவும் இந்த விரைச்சனியை சுத்தமாக கண்டுக்க வேணாம். கையில் இருக்க காசை எவ்வளியாக இருந்தால் டெபாசிட் போட்டுருங்க. எடுக்காமல் இருங்க. 2 வருஷத்துக்கு ஏதாவது காசு எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் ஒரு இடத்த வாங்கி போடுங்க, ஒரு நகையை வாங்கி வைங்க. அப்போ ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நம்ம கையில் இருந்தால் தானே அவர் நம்மளை சிரமப்படுத்த போகிறாரு. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. 3ஆம் வர 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் தனம், உங்கள் சொத்தை விற்கவோ விற்க முயலவோ வேண்டாம். சொத்து வாங்க வேண்டாம், விற்க வேண்டாம். அதில் கொஞ்சம் நிதானமாக இருந்துருங்க. நல்ல செலவுகள் பண்ணுங்கள், வேணாம்னு சொல்ல. கடன் வாங்கலாம். கடன் வாங்கினாலும் ஒரு இஎம்ஐ கட்டினீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டிகிட்டே வர்ற மாதிரி ஒரு சொத்தோ வீடோ வாங்கினீங்கன்னா அந்த இது உங்களுக்கு 7.5 ஆண்டுகள் கழிச்சு ஒரு பெரிய சொத்தாக தெரியும். இல்லையா? 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால தனம் முக்கியம். குடும்பத்தில் வாய் வார்த்தையில் விட்டுற வேண்டாம். தம்பதிகள்கிட்டே கூட விட்டுற வேண்டாம். பிள்ளைகிட்ட கூட விட்டுற வேண்டாம். பிள்ளைகிட்டையும் கரெக்டாக நடந்துங்க. அவங்க படிக்கணும். அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக பாருங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக. அந்த 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனத்தையும் பார்த்துக்கிறணும், குடும்ப ஒற்றுமையும் பார்த்துக்கிறணும். வெளியாட்களை நம்ம குடும்ப பிரச்சனைகளில் தலையிடாமல் பார்த்துக்கிறணும். அப்புறம் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம் ஒரு ருணரோகஸ்தானம் தான். அதாவது வியாதி வரும் அப்படிமாங்க. அதுக்காக வியாதிலாம் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. சின்ன சின்ன வியாதிகள் வரும். டாக்டர்கிட்ட அப்பப்போ போகிற மாதிரி செலவு எடுத்துடுவார். ஒரு வேலையே இந்த பண வேலையும் தான் பண்ணுவார். பயப்பட வேண்டியதே இல்லை. நீங்கள் 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால
எதிரிகள்கிட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதிரிகள் உருவாவாங்க, ஆனால் அவங்களே அழிஞ்சு போயிடுவாங்க. அவங்கள போய் நீங்கள் பழி வாங்கணும்னா நினைக்க வேண்டாம். இறைவா பார்த்துக்கண்டு போயிடுங்க, அவங்களாவே போயிடுவாங்க. புரியலையா? அடுத்து 10ஆம் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. பாகிஸ்தானம். தந்தையை வழிபடுங்க. தந்தை உயிரோடு இருந்தாருன்னா நல்லா கவனிங்க. அவருக்கு நல்ல கவனித்து அவரை நல்லபடியாக வச்சுக்கிறோங்க. அவர் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லாமல் இருந்தாருன்னா அவரை வச்சு ப்ரே பண்ணுங்கள். அவருக்கு படைப்பு போடுங்க, பண்ணுங்கள். பூரிய சொத்தெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம், உள்ளே போக வேண்டாம். அதை பற்றி நினைக்கவே வேண்டாம். அதை நினைக்காமல் இருந்தாலே பிரச்சனை இல்லை. பூரியத்தில் நம்ம கால் மிதிக்காமல் இருந்தாலே நல்லது. ஏதோ ஒரு நாளைக்கு குலதெய்வத்தை கும்பிட போங்க, வேணாம்னு சொல்லலை. குலதெய்வத்தை வீட்டில் நினச்சி வழிபடுங்க, தப்பு இல்லை. ஊருக்கு போக வேண்டாம். இந்த 7 சனி காலத்தில் நம்ம உறவினர்கள்னாலேயோ நண்பர்கள்னாலேயோ வம்பு வழக்குகளை எடுத்து விடுவாங்க. யாருக்கும் பஞ்சாயத்து பண்ண போக வேண்டாம். நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள், நம்மன்னு வாழ்ந்துட்டா இந்த 7 சனி நல்லாயிருக்கும். நிச்சயமாக விரைய சனிக்கு தான் இப்போ பேசுகிறோம். அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார். நீங்கள் வச்சுருந்துக்கிறத உஷாராக வச்சுக்கணும், அவ்வளோதான். வேறு பரிகாரமெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. 7 சனிக்கு கோயிலில் வாரம் போய் விளக்கு போடணும்னா நான் சொல்லவில்லை. உணவு இல்லாமல் பசியில் இருக்காங்கள்ல உயிரினங்கள், மனிதர்கள், உங்களுக்கே தெரியும். பசியில் இருக்காங்களா, அவருக்கு உணவளிங்க. சனீஸ்வரன் மகிழ்ச்சி அடைவார். பாவத்தை கடிச்சுக்கிறோம், ஜஸ்ட் தட்ஸ் ஆல். புண்ணியத்தை தேடந்து டைம் இல்லை. பாவத்தை கழித்தோம்னா அதனுடைய நமக்கு படப்போட சிரமத்தை கொஞ்சம் தணிச்சிக்கலாம். அதனால் சனீஸ்வரன் உள்ள நுழைகிறார்களுக்காக பயப்பட வேண்டாம். மிக சிறப்பானதாக இருக்கும். அவருக்கு காரணையே வணங்கி விடுங்க, அதாவது அவரே வணங்கிடுங்க. ஒரு துன்பம் நிறையா இருக்குது, சிரமப்படுற கூட இருக்குது அப்படின்னா பெருமாளை கும்பிடுங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயரை கும்பிடுங்க, சனீஸ்வரனையும் கும்பிடுங்க. வேறு எந்த கவலையும் தேவையில்லை. பெருமாளை கும்பிடுங்க. வாய்ப்பு இருந்தால் பெருமாளை வீட்டில் வச்சு ஒரு துளசியை வச்சு டெய்லி கும்பிட்டு வந்தீங்கன்னா மிக சுகமான வாழ்க்கை கிடைக்கும். யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்கள் குடும்பம் நீங்கள் அப்படிங்கிறதோடு வாழுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான